Hi friends, welcome to Sriranga's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காயம் தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், உளுந்து நல்லா செவந்து சீரகமும் வறுப்பட்டோன்னே 1 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே நான் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 1 கட்டி பூண்டை தோல் உரித்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுடலாம். மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். மசாலா உங்களுக்கு அடியில் கருகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.